இரண்டாவது மாடியில் லாரியை நிறுத்த வைத்து கட்டிய கட்டடம். ஒரு சாமானிய ஓட்டுநர் சாதித்த பின்னணியின் நினைவாக வீட்டின் தலையாக தன்னை முன்னேற்றிய லாரியை நிறுத்தி வைத்து அழகு பார்த்த ஓட்டுநர். முதல்ல எந்த தொழில் போகணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு டிரைவராக தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு லாரி ஆஃபீஸ் போட்டுருக்கேன். இந்த லாரி மூலிமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ என்னை தூக்கி வச்ச சமயத்துக்கு மேலே வச்சிருக்கேன். ஓட்டுநர்களையும் உங்களது உறவினர்களா எண்ணுங்க என உருக்கமாக பேசியது என்ன? டிரைவர் ஓட்டுறதும் உங்க அண்ணனா இருக்கலாம், உங்க தம்பியா இருக்கலாம், உங்க மாமா இருக்கலாம், மச்சானா யாரோ இருக்கலாம். உங்க சொந்தக்கார மட்டும் நல்லவன் நினைக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் கெட்டவன் நினைக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் தப்பா இருப்பாங்க. திருப்பூர் மாவட்டத்திற்கு அடுத்த பெருமாநல்லூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை பெருமாநல்லூரை ஒட்டி புறவழிச்சாலையாக செல்கிறது. கொச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையத்துடன் இணைக்கும் அந்த முக்கியமான சாலையில் நாள் ஒன்றுக்கு கடந்து செல்லும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் இந்த வீட்டை திரும்பி பார்க்காமல் செல்ல மாட்டார்கள். தத்ரூபமாகவே வீட்டின் இரண்டாவது மாடிக்கு மேல் கீழே இறங்க முடியாத வழி இல்லாத வகையில் இந்த லாரி சிக்கிக் கொண்டது போன்று ஒரு அருமையான கட்டமைப்பு. இது குறித்து நாம் சென்று அங்கு விசாரித்த போது லாரி ஓட்டுநர் லோகநாதன் ஆரம்பத்தில் தான் ஓட்டுநராக இருந்த போது தங்குவதற்கு கூட இடமின்றி லாரிக்கு உள்ளேயே படுத்து உறங்கிய காலம், பல வருட கடின உழைப்பு தற்போது பல லாரிகளுக்கு உரிமையாளராக தன்னை மாற்றியிருக்கிறது. தன்னை வாழ வைத்த லாரியை தனது இல்லத்தின் தலையாக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி வடிவமைத்திருப்பதாக தெரிவிக்கிறார். லாரி ஓட்டும் தொழிலில் அவர் கடந்து வந்த பாதை வலி மிகுந்தது என்றும், ஓட்டுநர் என்றால் பெண் தர யோசிக்கிறார்கள், ஒரு விபத்து என்றால் ஓட்டுநரை தாக்குகிறார்கள். லாரி ஓட்டுநருக்கு வண்டி பழுது அல்லது தள்ளிவிட்டு ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலோ உதவிக்கு யாரும் வருவது இல்லை. வெளி மாநிலங்களுக்கு சென்று திரும்பும் போது கொள்ளை உள்ளிட்ட பல அச்சமான சம்பவங்கள். ஒரு ஓட்டுநர் திரும்பி வீட்டிற்கு வந்தால்தான் அவருக்கு உயிர் நிச்சயம் என்ற நிலையில் காக்கி சட்டை போட்ட ஓட்டுநர்களையும் உங்களது உறவினர்களாக எண்ணுங்கள். ஏதோ ஒரு சிலர் செய்யும் தவறுக்காக எல்லா ஓட்டுநர்களையும் தவறாக நினைக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் ஓட்டுநர்களுக்காக கோரிக்கை விடுத்த லோகநாதன், உழைப்பால் உயர்ந்த அவருக்கும் அந்த கட்டிட வடிவமைப்பை செய்து கொடுத்த அவரது சகோதரிக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.